எங்கள் வீட்டில் இட்லி பொடி காலி ஆகிடுச்சு. ஸோ 1 மந்த்துக்கு தேவையான இட்லி பொடி நான் அரைச்சி வச்சுட்டேன். யூஸ்வலாக நான் மெட்ராஸ் சமையல் அக்காவோட ரெசிபி தான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த டைம் சரி வெங்கடேஷ் பட் சாரோட ரெசிபி பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஆனால் உப்பு காரம் மட்டும் எனக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். வெங்கடேஷ் பட் சார் அவரோட சேனலில் வேறு டைப் ஆஃப் சில்லி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் கலர் கொடுக்குன்றதுக்காக. ஆனால் என்கிட்ட அந்த டைப் ஆஃப் சில்லி இல்லைன்றதுனால நான் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரை சில்லி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 15 காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட கருவேப்பிலை அவைலபிளாக இல்லை இப்போது. ஸோ நான் எப்பயுமே வந்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி காய வச்சு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருப்பேன். ஸோ அதோட பொடியை ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, ஆயிலு, ஒரு 1/2 கப்பு வெள்ளை உளுந்து, அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு வந்து வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறம் 1/4 கப்பு வந்து கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வந்து மிளகு. நீங்கள் வந்து காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 15 காஞ்ச மிளகாவே வந்து கரெக்டாக இருக்கும் காரம் ஓரளவுக்கு. ஸோ அதனால் நான் 15 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். நான் வந்து கடலைப்பருப்பு, எள்ளு, உளுந்து, சீரகம், மிளகு இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்பேன். இப்போ வந்து நான் வெள்ளை எள்ளு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது பொரியிற வரைக்கும் வறுக்கணும்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து எள்ளு வந்து பொரியலை. ஸோ அதனால் நான் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ கடலைப்பருப்பு அதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் வந்து உளுந்து ரோஸ்ட் பண்ணும்போது மட்டும் கைவிடாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து கோல்டன் ப்ரௌன் வந்ததும் அதை நான் தனியாக செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் மிளகும் சீரகத்தையும் தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கணும். பட் நான் மறந்து ஆயில் ஊற்றிட்டு காஞ்ச மிளகா போட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வறுத்ததுக்கப்புறம் தான் நான் வந்து பார்க்குறேன் மிளகையும் சீரகத்தையும் நான் ரோஸ்ட் பண்ணவே இல்லைன்ட்டு. ஸோ அதனால் அதோடய அந்த ஆயிலோடையே வந்து கொஞ்சம் மிளகையும் சீரகத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அரைக்கும் போது அது கூட வந்து கருவேப்பிலை பொடி, உப்பு, பெருங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடுவேன். முதல்ல இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சில்லியை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன் மிக்சியில். அது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வந்து கருவேப்பிலை பொடி, 1 ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தேவைன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொரப்பாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து க்ரன்ச்சியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இப்போ நீங்கள் உப்பு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா க்ளீன் பண்ண ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி 1 மந்த் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த இட்லி பொடியை நான் வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சம்டைம்ஸ் வந்து சாதத்துக்கு குழம்பு எதுவும் வைக்கலைன்ற பட்சத்தில் இந்த பொடியை ஆட் பண்ணி கூட மேலே நல்லெண்ணெய் ஊற்றியோ இல்லை கீ போட்டோ பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து நான் ஆட் பண்ண 15 காஞ்ச மிளகா அண்ட் 1 டீஸ்பூன் உப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு மேலே நான் எதுவுமே ஆட் பண்ணலை. நான் என்னென்னா உங்களுக்கு பிஃபோர் இன்க்ரீடியன்ட் சொன்னேனோ அதை மட்டும் அப்படியே ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துட்டேன். அண்ட் தென் காஞ்ச மிளகா ஃப்ரை பண்ணும்போது அது கூட பூண்டையும் ஃப்ரை பண்ணி அரைச்சிருக்கலாம். நான் வந்து பண்ணலை. பிகாஸ் எனக்கு அவர் சொன்ன ரெசிபி அப்படியே ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் தோசை கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது.